ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா எங்க நிக்கன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, எங்க வீட்டு கோழிங்களை ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட நான் காட்டி. எல்லாரையுமே பாருங்க, எல்லா என்னமோ எங்களை சொந்தக்காரங்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ விருந்தாளி வந்த மாதிரி நின்று அப்படியே விழிக்கிறாங்க. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அடை இருந்தா அடை கோழியை காட்டுவோம். இப்படி அடக்கோழியா படுத்திருந்தா எப்படி முட்டை வரும்? எப்படி கோழி பண்ண ரன் பண்றது பாருங்களா? ஃபுல்லா உட்கார உள்ள இடம் இல்லாத வெளியில வேற. இந்த பாருங்க, இப்படிதான் வால்முடி எல்லாம் பிடிங்கி வச்சிருக்காங்க. எல்லா கோழியும் அப்படிதான் நீங்க நிக்குது. பாத்துட்டீங்களா? எங்க வீட்டு பெரிய செல்லத்துங்களா. ஆனாலுமே முட்டை இருக்கு. ஒரு நாளைக்கு முட்டை 20 முட்டை குறையாதது கொடுக்குறாங்க. அதான் கோழி அதிகமாக நிற்கி பார்த்தீங்கன்னா 60 கோழிக்கு மேலே இருக்கும். 20 முட்டை அந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இங்குபட்டரில் இருந்து முட்டை 80 120 முட்டை வச்சு வெறும் 40 கோழி குஞ்சு தான் எடுத்தோம். நாங்கள் கரெக்டாக அதை ஷேக் பண்ணலையா அப்படின்றது தெரியல. இப்போ அந்த 40 கோழி குஞ்சு 40-45 போல இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து விட்டு அந்த கோழி நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக அந்த கோழி வீடியோலாம் நான் தான் போட்டிருந்தேன். அதோட இப்போ வாங்க, அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்க, எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்காது. லைட்டாக அப்படியே எடு, லைட்டாக அப்படியே ஒரு 5 செகண்ட். இவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக காட்டினேன் அந்த குட்டீஸுங்க. கரெக்டாக எத்தனை நாள் தெரியுமா ஆகுது? 30. இது அது இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 23. அப்புறம் 53 நாள் ஆகுது. இவங்க போன மாதம் 30ஆம் தேதி வந்தாங்க. போன மாதம் இந்த மாதம் 30ஆம் தேதி வந்தாங்க. நான் காட்டினேன் இல்லையா அவங்க ஷூட்டிங்கில் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அந்த இடத்துல போட்டு வச்சுருந்து கீழே எடுத்தாச்சு. லஃபோட்டா வரைக்கும் போட்டாச்சுங்க. எப்போன்னு நடுவில் ஒரு கொரைசா நோய்க்கான தடுப்பு மருந்து ஒன்று, கண்ணில் சொட்டு மருந்து தான் விட்டு லசோட்டா போட்டு கீழே இறக்கிருக்கிறோம். இப்போவே ஆல்ரெடி அவங்களுக்கு ஆர்டிவிகே போட்டிருக்கணும். டைம் ஆகிடுச்சு. எல்லாமே ஊருக்கு போனோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எல்லாம் லேட்டாக போட்டதுனால சரி இன்னும் நாள் இருக்குது, ஒரு வாரம் இருக்குது. போன வாரம் தான் லசோட்டா போட்டு கீழே இருக்கிறது சண்டே. இன்னும் லசோட்டா போட்டோம்னா. ஆனால் இதை நாங்கள் என்னென்னா ஒரு உயிர் இழப்பு கூட கிடையாது எங்களுக்கு. அந்த மாதிரி நாங்கள் இந்த தடவை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்காங்கல்ல. இதுக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தீவனம் தான் வாங்கி போனோம். இந்த கோழி இவங்க பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நாள் கோழி குஞ்சுலேருந்து இந்த கோழிக்கு கால் இப்படி மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நாங்களாம் செத்து போயிருந்தா நினச்சோம். ஆனாலும் வளர்ந்து இது 2 வருஷமாக நிற்கிது. நல்லா நிற்கிது. முட்டைலாம் ஆகிடும். முட்டை எப்போவாது நார்மல் கோழி விட்ட மாதிரி விடாது. கொஞ்சம் கால் குணமாக இருக்கிறதுனால எப்போவாது கரெக்டாக 53 நாள் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சில் நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் இதையும் காட்டிட்டேன். இதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி, எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள். இவங்க எல்லாருமே நல்லாவே நிற்குது, நல்லா இற எடுக்குது, நல்லா தண்ணி குடிக்குது. இந்த இதுதான் தீவன முறை, தண்ணி வைக்கிற முறை தான் மாற்றணும்னு நினைக்கிறோம். முடியவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். செங்கல்பட்டில் தேடி பார்த்தோம், கொஞ்சம் கிடைக்கல. சொல்லியிருக்காங்க கிடைச்ச உடனே அந்த மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிட்டா இவங்க இந்த மாதிரி அதோட எச்சத்திலே தீவனம் விழுந்துருது. அதெல்லாம் எடுத்து சாப்பிடாம இருக்கும், நோய் கம்மியாகும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து மேலும் மேலும் வளர எங்களை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டு கோழி பண்ணை இந்த வாட்டி ஓரளவு சக்ஸஸாக கொண்டு வந்த மாதிரி தெரியுது எனக்கு. எடுத்ததில் தான் ஒன்று தான், ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டுமே தான் அது பிடிச்சி வச்சுருக்கேன்னு பண்ணுது. எப்போ விட்டாச்சு. எல்லாருக்கும் தீவனம் போட்டு என்ன மட்டும் பிடிச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி குதிச்சு ஓடி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காட்டிட்டேன். எங்கிட்ட இந்த வருஷத்துக்கான இது. இனிமேலும் இன்குபேட்டரில் வைக்கலான்னு இருக்கோம். முட்டை தான் தேற்ற முடியல. முட்டை சேல்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸ்டாக்கே கிடையாது. நிறைய பேருக்கு இல்லை சொல்லிட்டு இருக்கோம். இருந்துருந்ததுன்னா இன்குபேட்டருக்கு வச்சிடலாம். சரி பார்ப்போம். கிடைச்ச உடனே நம்ம முட்டை வச்சு மறுபடி கோழி குஞ்சுகள் எடுத்து மறுபடியும் ப்ரூடிங்கில் போட வேண்டியதான். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய். சிவா கமிதா.